நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பே ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு நரியும் காக்காவும் முயலும் ஆமையும் நாய்க்குட்டியும் பாட்டியும். ஒரு ஊரில் ஒரு நரி ஒன்று வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த நரி அதோட நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரோட்டோரமாக நடந்து வந்துட்டு இருந்தது. வர்றப்ப நிலாவில் வடை சுட்டுட்டு இருந்த பாட்டியோட கை தவறி 2 வடை கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்து அந்த நரி ஓடியே போய் அந்த வடையை தூக்கிடுச்சு. மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படியே வாயில் கவ்விடுச்சு. ஜாலியாக அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தது. இந்த நரி வாயில் வடை இருக்கிறத ஒரு காக்கா ஒன்று பார்த்துருச்சு. அதை அந்த காக்காவால் நம்பவே முடியல. அப்படியே அதிர்ச்சியில் அசந்து போய் பார்த்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா எப்படியாச்சும் அந்த வடையை நாம் ஆட்டையை போட்டே ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுச்சு. இப்போ தான் நம்ம கதையில் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் பார்க்க போகிறோம். அந்த நரி போயிட்டு இருந்த வழியில் ஒரு திராட்சை தோட்டம் வருது. அந்த நரிக்கு உடனே திராட்சை பழம் சாப்பிடணும் போல் ஆசை வந்துருச்சு. நமக்கு இப்போ திராட்சை பழம் வேணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுதுன்னா, வாயில் கவ்வி வச்சுருக்க 2 வடையும் ஒரு மரத்தடியில் வச்சுட்டு அந்த திராட்சை பழங்களை பறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜம்ப் பண்ணி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த காக்காவுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. வேகமாக பறந்து போய் அந்த வடையை தூக்கிடலான்ட்டு கனவெல்லாம் கண்டுட்டு அப்படியே ரெக்கையை படப்படன்னு அடிச்சுக்கிட்டே வருது. இப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த வழியில் தான் நம்ம முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் நடந்துகிட்ருக்கு. இந்த முயல் கண்ணு மூணு தெரியாமல் வேகமாக ஓடி வந்ததில் முயலுக்கு ஒரே சோர்வாயிடுச்சு. அதனால் நம்ம இப்போ எங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும் போல் இருக்கே, தூங்கி எழுந்திரிச்சாதான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த மரத்தடியில் போய் படுப்போம் அப்படின்ட்டு போகுது. அந்த நரி 2 வடையை மரத்தடியில் வச்சுருந்ததில்ல, அந்த வடை மேலே போய் படுத்துருச்சு இந்த முயல். வேகமாக பறந்து வந்து அந்த வடையை எப்படியாச்சும் நம்ம தூக்கிட்டு போயிடணும்னு நினச்சி அந்த காக்காவுக்கு இப்போ பெரிய பல்பாயிடுச்சு. சரி இப்போவும் ஒன்றும் ஆயிடல, நம்ம அந்த முயலை எப்படியாச்சும் எழுப்பிடலாம் அப்படின்ட்டு எழுப்புது. அந்த முயல் புரட்டை விட்டு அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்போவும் இந்த காக்கா விடவே இல்லை, மாறி எழுப்பிக்கிட்டே இருக்குது. எழுந்திருக்கவே இல்லை அந்த முயல். ஒரு குச்சி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த முயலோட காதுக்குள்ளே விட்டு கிச்சு எல்லாம் மூட்டுது. அப்போவும் எழுந்திருக்கவே இல்லை, அசராமல் அப்படியே ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கு இந்த முயல். சரி இப்போ நான் இந்த கதையில் ஒரு வில்லன் அறிமுகப்படுத்துகிறேன். அந்த வில்லன் யாருன்னா ஒரு நாய் தான். தெருவில் வளர்ந்துக்கிட்டு இருந்த ஒரு தெரு நாய் சரியான கடுப்பில் இந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருந்தது. ஏன் அந்த நாய் கடுப்பில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த தெரு நாய் இருக்கே பவு, அது தங்கிறதுக்கே இடம் இல்லாமல் அப்படியே தெருவாக சுற்றிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் அந்த வழியில் ஒரு குட்டி பொண்ணு நடந்து போயிட்டு இருந்திருக்கா. இந்த நாயை பார்த்தோன்னே ரொம்ப பாவமாயிடுச்சு அந்த பாப்பாவுக்கு. சரி, இந்த நாயை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போய் நாமளே வளர்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அந்த நாயை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. இந்த பொண்ணு சின்ன பொண்ணுல்ல, அதனால நிறைய ஆசையெல்லாம் இருக்குது. இந்த நாயை நம்ம குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அழகாக சோப்பெல்லாம் போட்டு குளிக்க வச்சு தலையெல்லாம் துவட்டி விட்டா துண்டை வச்சு. அதுக்கப்புறம் அந்த நாயை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த நாய் பக்கத்தில் போய் இவளும் உட்காந்துக்கிட்டா. இந்த நாயோட கண்ணெல்லாம் அந்த கிச்சனில் உள்ள ஆட்டுக்கால் மேலே தான். ஆனால் பாவம் இந்த பொண்ணு அதை வச்சு நாய்க்கு சூப்பெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் ஆட்டுக்காலெல்லாம் கட் பண்ணி மசாலா உப்பெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கா சூப்பை. அந்த பவு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாமல் அடுப்பில் இருந்து சூப்பை இறக்கி வைக்கிறதுக்குள்ளேயும் பாத்திரத்துலேருந்து அப்படியே சூப்பை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாயை வச்சுது. வாய் வெந்து போயிடுச்சு. உடனே அவுன்னு அலறிக்கிட்டே அங்கேருந்து ஓடி வந்துடுச்சு. அதான் அந்த நாய்க்கு இப்போது ஆட்டுக்கால் கிடைக்கலன்ற வெறுப்பில் கடுப்பில் இருக்குது. சரி, இப்போ நாம் நரியோட கதைக்குள்ளே வருவோம். திராட்சை தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச நரி எட்டி திராட்சை பழங்களை பறிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அதால் கொஞ்சம் கூட பழங்களை பறிக்கவே முடியல. எட்டலை. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. கொஞ்சம் கூட பழங்கள் கீழே கொட்டவே இல்லையா. அதனால் அதுக்கு வெறுப்பாகி போச்சு. சீ இந்த பழங்கள் எல்லாம் பிடிக்குது, எனக்கு வேணவே வேணான்ட்டு கோவத்துலேயும் சோகத்துலேயும் முடிவெடுத்துட்டு நாம் வடையை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு மரத்தடியில் வச்ச வடையை எடுக்கலான்னு வருது. அந்த வடை மேலே ஒரு முயல் ஒன்று படுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நரிக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிப்போச்சு. நரிக்கு தான் டபுள் போனஸ் ஆயிடுச்சு. வடையோட சேர்த்து முயலும் நமக்கு கிடச்சிருச்சு, அதையும் நம்ம தூக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிது. ஆனால் முயல் தான் ஓட்டப்பந்தயத்தில் கடைசியாக வந்து பல்பு வாங்க வேண்டியிருக்குல்ல, அதனால் நாம் இந்த முயலை உயிரோட பத்திரமா விட்டுலான்னு சொல்லிட்டு விட்டுருச்சு.
நரிக்கு எப்படியாச்சும் முயலை எழுப்பிட்டு வடையை மட்டும் தூக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தோணுது. சரின்ட்டு இந்த முயல் எழுந்திருக்கிற வரைக்கும் நாமளும் ஒரு குட்டி தூக்கத்தை போடலாம் சொல்லிட்டு அந்த நரியும் ஒரு குட்டி தூக்கத்தை போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த முயலும் நரியும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்ட அந்த ஆமை அந்த இடத்த கிராஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு எப்படியாச்சும் இந்த போட்டியில் நாம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அதை மனசில் வச்சுக்கிட்டு அதால் வெயிலில் நடக்க முடியலனாலும் நடந்து ரோட்டில் அப்படியே போய்கிட்டே இருந்தது. அந்த நரி கண்ணை திறந்தும் மூடிக்கிட்டும் அப்படியே ஓரக்கண்ணிலே தூங்கிக்கிட்டு இருந்தது. இந்த ஆமை போகிறத பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. ஏற்கனவே அந்த நரி அந்த ஆமைக்கு 4 ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கி தந்திருந்தது. அதை போட்டு தான் அது இப்போ போட்டியில் கலந்துக்குச்சு. இந்த போட்டியை வச்சதே இந்த நரி தான். அதனால தான் இந்த முயலை இன்னும் உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்கு நம்ம நரி. இந்த காக்கா வர பறந்து போய் ஒரு எலக்ட்ரானிக் கம்பத்தில் போய் உட்காந்துக்குச்சு. நடக்கிற எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் இந்த நாய் அங்கே வருது. அந்த நாய்க்கு முயலை பார்த்த உடனே கால் முன்னாடியும் போகலை பின்னாடியும் போகலை, அப்படியே நின்றுச்சு. நாக்கில் எச்சி வேற ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டுக்கால் கிடைக்கலையேங்கிற கடுப்பில் எப்படியாச்சும் இந்த முயலை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு முடிவும் பண்ணிடுச்சு. நாய்க்கு தான் முயலோட லட்சியமெல்லாம் பெருசாக தெரியாதுல்ல. ஆனால் பக்கத்தில் பார்த்தா நரி நிற்குது. நரினா நாய்க்கு ரொம்ப பயம். அதனால் நரியை எப்படியாச்சும் நம்ம துரத்திடணும், அப்போ தானே நமக்கு முயல் கிடைக்கும் அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. சுற்றி பார்க்குது. காக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. உடனே காக்கா கிட்ட போய் இந்த நாய் சொல்லுது, நீ போய் நரியோட காதில் ஒரு பாட்டு ஒன்று பாடு, நரி எழுந்திரிச்சு ஓடிடும். அதுக்கப்புறம் நான் முயலை சாப்பிட்றேன், உனக்கு முயலோட 2 காதையுமே தந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லுது. இந்த காக்காவுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. நரியை துரத்தி விட்டுட்டா நமக்கு முயலோட 2 காதுமே கிடைக்கும், கூடவே வடையும் கிடைக்குமேன்னு ஒரு மினி வில்லனாகவே மாறிடுச்சு இந்த காக்கா. மெதுவாக காக்கா போயிட்டு நரி பக்கத்தில் போய் நின்றுக்குச்சு. கிட்ட போய் வாயை திறந்து கர்ண கொடூரமாக ரொம்ப மோசமாக கான்னு பாட ஆரம்பிச்சிருச்சு. நரி தூக்கத்துலேருந்து பயந்து எழுந்திரிச்சிருச்சு. மறுபடியும் இந்த காக்கா சும்மா இல்லையே, கான்னு உச்சஸ்தானியில் ஏதோ அதுதான் சிங்கருன்னு நினப்பு போல இருக்குது. பாடவுமே நரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடி போன வேகத்தில் நம்ம ஓட்டப்பந்தயத்தோடவே தாண்டிடுச்சு. இங்கே ஓட்டப்பந்தயம் நடக்குதுங்கிறதுக்காக பக்கத்தில் உள்ள விலங்குகள் எல்லாமே வந்திருக்கு. எல்லா விலங்குகளும் இந்த நரியை பாராட்ட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தியா, பந்தயத்தில் கலந்துக்காத நரியே ஜெயிச்சிருச்சு, இதுதான் ஜெயிக்கணும்னு இருந்திருக்கு, அதனால தான் ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லி பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்கே அந்த நாய் முயலை பிடிச்சி சாப்பிட்டு ஜாலியாக கிளம்பிடுச்சு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்குது முயலை சாப்பிட்ட சந்தோஷத்தில். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு அழகான வீடு இருக்குது, அதுக்குள்ளே போய் தங்கிடலான்னு நினச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயும் அதோட தலை மேலே ஒன்று வந்து விழுது. என்னன்னு பார்த்தா நசுங்கி போன தக்காளி மாதிரி இருக்குது. மெதுவாக என்னதுன்னு பார்க்குது. தலையை தூக்கி பார்த்தா அது நிலாவில் வடை சுட்டுட்டு இருந்த பாட்டி எப்படி வடையை தவற விட்டாங்களோ அதே மாதிரி நிலாவிலேருந்து பாட்டியும் கீழே விழுந்துட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிச்சு. நல்ல வேலை, கீழே விழுந்த பாட்டி பீஸாக போகலை, இந்த நாய் மேலே போய் விழுந்துட்டாங்க. சும்மா வில்லு மாதிரி எழுந்திரிச்சு நின்றுட்டாங்க இந்த பாட்டி. யாரோ குண்டு போட்டதா நினச்சி எழுந்திரிச்சிச்சு இந்த முயல். தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. நாய் முயலை சாப்பிட்டதா சொன்னல, அது எல்லாமே நாயோட கனவு தான். ஆனால் இந்த முயல் ரொம்ப பாவம், கடைசியாக தோற்று போய் நின்றுச்சு. ஆனால் இந்த ஆமை விவேகமாக நடந்து போணுச்சு, சோர்வாக நடந்து போச்சு. தன்னோட தன்னம்பிக்கையை விடாமல் நடந்து போனதெல்லாம் ஜெயிச்சிருச்சு. இப்போ அந்த பாட்டிக்கு நிலாவில் வடை சுடுறது போய் பூமியில் வடை சுடணும்னு விதியில் இருக்குது. இதை யாரால் மாற்ற முடியும்? எழுந்திரிச்சு நின்ன பாட்டி அப்படியே காக்காவை திரும்பி பார்த்துக்கிட்டே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காக்காவுக்கும் பாட்டிக்கும் வருங்காலத்தில் ஒரு வடை திருடுற பந்தயம் உருவாக போதே, அதை நினச்சி கண் கலங்கிக்கிட்டே அந்த பாட்டி ஒத்தையடி பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நரி தான் போட்டியில் ஜெயிச்சதாக மற்ற விலங்குகள்லாம் சொன்னாங்கல்ல, அதை இந்த நரியால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. போட்டியில் 2ஆவதாக வந்த ஆமையோட முகத்தை பார்க்குது, அதுக்கப்புறம் அதோட காலை பார்க்குது, முகத்தை பார்க்குது, காலை பார்க்குது. அதுக்கப்புறமா அந்த நரி இல்லவே இல்லை, நான் இந்த போட்டியில் ஜெயிக்கவே இல்லை, நான் இந்த போட்டியில் கலந்துக்கவே இல்லை, அப்போ எப்படி நான் ஜெயிச்சதாக நீங்கள் சொல்ல முடியும்? வெற்றி கோப்பையை நீங்கள் ஆமைக்கு தான் தரணும் அப்படின்ட்டு அந்த நரி சொல்லுது. இங்கே வந்து பார்த்தா
வடை ரெண்டும் அப்படியே இருக்குது. பக்கத்தில் நாய் செத்து போய் கிடக்குது. சரி, நமக்கு கிடைக்க வேண்டிய வடை கிடச்சிருச்சுன்னு அந்த நரி 2 வடையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காதது கிடைக்கணும்னு நினச்சா கிடைக்க வேண்டிய சந்தோஷம் நமக்கு கிடைக்காம போயிடும். கிடைக்காதது கிடைக்கணும்னு நினச்சா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதனால் நம்மளோட உண்மையான உழைப்பை எதில் போட்டாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதையெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதை வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.